நீட் பேப்பர் கசிவு, அதனால் பல லட்சம் மாணவர்கள் அவங்களுடைய பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இதனால் டெலிகிராம் செயலி மட்டும் தடை. ஏன் டெலிகிராம் செயலி மட்டும் தடை, மற்ற செயலிகளுக்கு ஏன் தடை இல்லை? அதுவும் சரியாக அந்த கொஷின் பேப்பர் லீக்கான எக்ஸாம் மறுபடியும் மறுதேர்வு வைக்கிறாங்க வர 21ஆம் தேதி. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் டெலிகிராம் வந்து பிளே ஸ்டோரில் வந்துடும். அது வரைக்கும் தற்காலிக தடை. அப்போ டெலிகிராம்குள்ள மர்மங்கள் பல இருக்கா? இந்த அரசாங்கத்தால், இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி மூலிமா ஒரு சாதாரண ஒரு ஆப்பை கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதுல இருந்து தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடக்குது. இந்த தேர்வுக்கான வினாத்தாள்கள் பல ஆயிரம் பல லட்சங்கள் முன்னதாகவே விற்பனை செய்யப்பட்டதா ஒரு புகார்கள் எழ ஆரம்பிச்சுது. குறிப்பாக அது வந்து டெலிகிராமில் தான் எழ ஆரம்பிச்சது. அந்த டெலிகிராமுடைய குரூப் எல்லாமே இன்னைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கு. பேப்பர் லீக்டு நீட்டு, ரீநீட் 2026, பிரைவேட் மாஃபியா, ரீநீட் மாஃபியா, இப்படி பல பேர்களில் பல குரூப்புகள் உருவாக்கப்பட்டு அதில் இந்த கொஷின் பேப்பர்லாம் லீக் பண்ணியிருக்காங்க. பல பேரோட கனவு ராத்திரி பகலா படித்து 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 ஏதாவது ஒரு சென்டரில் போய் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ண மாட்டோமா, அப்படி இப்படின்னு பண்ணி எங்கேயாவது போய் நம்ம எப்படியாவது டாக்டர் ஆயிட மாட்டோமா, நம்ம வீட்டில் அவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணுறாங்களே அப்படின்னா, இங்கே ஒரு குறுக்கு வழியில் இப்படி கொஷின் பேப்பரை லீக் பண்ணி பல லட்சம் மாணவர்களுடைய கனவுல மண்ணள்ளி போட்டிருக்காங்க இந்த திருடர்கள். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இணைய சுதந்திர அறக்கட்டளைன்றவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டெலிகிராம் தடை செய்யப்பட்டதுக்கு இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த டெலிகிராம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். டெலிகிராம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செயலி. கிட்டத்தட்ட அது ஒரு குறுஞ்செய்திகள் படங்கள் எல்லாமே அனுப்புகிற மாதிரி வாட்ஸ்அப் மாதிரியே இருந்தாலும் இதில் பல டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபோன் நம்பரே இல்லாமல் லாகின் பண்ண முடியும். உங்களுடைய அடையாளங்களை உங்களை அவ்வளோ சீக்கிரமாக சாதாரண மனிதர்களால் பார்க்க முடியாது. ஹை டெக்னாலஜி வச்சிருக்கிற சைபர் கிரைமாலேயோ இல்லை ஹேக்கர்ஸாலேயோ உங்களை வந்து கண்டுபிடிக்க முடியுமே தவிர சாதாரண நபர்களால் உங்களை அப்ரோச் பண்ணவே முடியாது. இப்படி ஏற்கனவே டெலிகிராம் மூலிமா பல மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் இந்த குரூப்பும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உண்மையிலே கொஷின் பேப்பர் லீக் ஆச்சா அப்படின்னா, போன வருஷம், அதாவது போன நீட் தேர்வு நடந்திருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் நாங்கள் இதே மாதிரி தான் நீட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணோம். அது மூலிமா பல பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கான டெலிகிராம் மெசேஜ் இன்பாக்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை காமிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. யாருன்னா, தேசிய தேர்வு முகமை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கொஷின் பேப்பர்லாம் லீக் ஆகவே இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடிட் பண்ணியிருக்காங்க. டெலிகிராமோட இன்பாக்ஸை போய் எடிட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குட் மார்னிங்னு அனுப்பிச்சிட்டிங்கன்னா குடு மார்னிங் அனுப்பிச்சிட்டிங்க. அப்போ அந்த யூவை மட்டும் எடிட் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் வாட்ஸ்அப்பில் போய் எடிட் ஆப்ஷன் பண்ணி டக்குன்னு குட் மார்னிங் அப்படின்னு மாற்றிட முடியும். ஆனால் டெலிகிராமில் என்னென்னா, நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சாலும் சரி எடிட் ஆப்ஷனில் போய் மாற்ற முடியும். அப்போ இவங்க போன வருஷம் ஒரு சாதாரண ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை போட்டிருப்பாங்கல்ல, அதை அப்படியே எடிட்டில் போயிட்டு கொஷின் பேப்பரே மாற்றுற அளவுக்கான அந்த டெக்னாலஜி இருக்குது. இவங்க இப்படி தான் எடிட் பண்ணாங்க, எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஸோ டெலிகிராம்ன்றது ஒரு வதந்திகளை பரப்பக்கூடியது. இது மூலியமா பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல லட்சம் மாணவர்கள்ட்ட பல ஆயிரம் முதல் பல லட்சங்கள் வரைக்கும் வசூல் பண்ணி வேட்டைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நாங்கள் டெலிகிராமை தடை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு புதிய கருத்தை தெரிவிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தகுதியானவர்கள் மட்டுமே மருத்துவர் ஆகணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட இந்த நீட் எக்ஸாமில், இது வரைக்கும் நடந்த நீட் எக்ஸாமில் ஏதாவது ஒரு நீட் எக்ஸாம் ஆகுது போர்ஜரி இல்லாமல், மோசடி இல்லாமல், முறைகேடுகள் இல்லாமல் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. எவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நீட் எக்ஸாமும் வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கு. ராஜஸ்தானில் உள்ள தேர்வு எழுதக்கூடிய ஒரு ஆள் உள்ளே உட்காந்து தம்மா துண்டு மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பாட்ஸை காதுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில இருந்து ஒரு ஆள் ஆன்சரை சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜிக்கு வந்ததுக்கப்புறம் அதையும் அந்த நபர்களை கண்டுபிடிச்சி அந்த மைக்கும் ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணாங்க. ஆள்மாறாட்டம் நடந்திருக்கு. கொஷின் பேப்பர் முன்னாடியே போயிருக்கு. சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை விலைக்கு வாங்கியிருக்கு. அதாவது பேப்பர் திருத்தக்கூடிய ஆசிரியர்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்படி நீட்ல மட்டுமே இந்தியா முழுவதும் பல மோசடிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இந்த மோசடி நடந்திருக்கு. இப்ப இந்த மோசடிக்கு வித்தியாசமான ஒரு விளக்கத்தையும் என்டிஏ வந்து கொடுத்துருக்காங்க.
ஒருவேளை அந்த கொஷின் பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னா, அதாவது கடைசி எண்டில் தான் டெலிகிராம் வருது. இவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய கடைசி எண்டு டெலிகிராம் தான். அதுக்கு முன்னாடி பல படிநிலைகள் இருக்கு. முதல்ல இந்த கொஷின் பேப்பர்ல எந்தெந்த கொஷின்ஸ் இருக்கணும் அப்படின்னு வடிவமைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருப்பாங்க. ஒன்று அங்கேருந்து லீக் ஆகிருக்கணும், இல்லைனா அந்த ஸ்பெஷல் டீம் ஓகே ஆகி ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருப்பாங்கல்ல, ஒரு உயர் அதிகாரிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க, அங்கேருந்து போயிருக்கணும். இல்லைனா அங்கேருந்து அச்சிடப்படக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு போயிருக்கணும். இல்லைனா அச்சிடப்பட்டு அங்கேருந்து சம்மந்தப்பட்ட சென்டர்ஸ்க்கு டிராவல் மூலிமா போகும்போதுல அந்த இடத்துல நியூஸ் பேப்பர் நீட் பேப்பர் லீக் ஆகிருக்கணும். ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 22ஆம் தேதியா 1ஆம் தேதி நடக்கக்கூடிய நீட் தேர்வில் அதுக்காக கொண்டு வரப்பட்ட கொஷின் பேப்பர் வந்துகிட்டு இருக்க அந்த லாரி திடீர்னு ஷடவுன் ஆகி நடு ரோட்டில் ராத்திரியில் நிற்கிது. அந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆகுது. சம்பந்தம் இல்லாமல் அந்த லாரி பிரேக் டவுன் ஆகி நிற்கிது. அப்போ பல கேள்விகள், பல ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் உருவாகுது. இப்போ தான் இங்கே வருது. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வரணும், இல்லைன்னா அந்த சென்டருக்குள்ளே போனோடனே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இல்லை ஆசிரியர்களோ அதை லீக் பண்ணியிருக்கணும். இப்படி பல படிநிலைகள் இருக்குது. இவங்களில் யாரோ ஒருத்தர் டெலிகிராமோட அட்மினுக்கு லீக் பண்ணால் மட்டும்தான் டெலிகிராம் அட்மின் அந்த குரூப்பில் போட முடியும். அப்போ அவருக்கு யார் கொடுத்துருப்பாங்க? சம்மந்தம் இல்லாமல் அந்த அட்மினையும் கைது செய்யப்படலை, அந்த அட்மினுக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் போச்சுன்னு இங்கே இருக்க யாரையுமே கண்டும் பிடிக்கல. ஆனால் ஒரு செயலி மட்டும் தடை. இந்தியாவில் 22ஆம் தேதி வரைக்கும் டெலிகிராம் செயலி தடை. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி. டெலிகிராம் மாதிரி எத்தனை செயலிகள் பிளே ஸ்டோரில் இருக்குது? ஆயிரக்கணக்கான செயலிகள் இருக்குது. வெறும் மெசேஜ் மட்டும் அனுப்பக்கூடிய செயலிகள் எவ்வளவோ இருக்குது. ஏன் அதை வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாதா? இல்லை ஃபேக் அக்கௌண்ட்டை வச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு செயலி மூலமாக அனுப்ப முடியாதா? எவ்வளவு தந்திரமாக வேலை செய்கிறேன்னு சொல்லி மண்டை மேலே இருந்த கொண்டைய மறைச்ச மாதிரி டெலிகிராம் செயலிக்கு தடை. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. சரி, நம்ம கம் டு அந்த டெலிகிராமுக்குள்ளேயே வருவோம். டெலிகிராம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வினோதமான ஒரு ஆப் தான். அதில் நீங்கள் யாராலையும் உங்களை ட்ராக் பண்ண முடியாது. ரெண்டாவது, உங்களுடைய நியர்பையில் இருக்க சர்க்கிளை கூட உங்களால் அதுலேருந்து எடுத்துக்க முடியும். அதிக ஜிபி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் உங்களால் அதில் அனுப்ப முடியும். அந்த ஃபைல்ஸ் நிரந்தரமாக அதுலேயே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தான், 1 மாதம் 2 மாதம் தான். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணால் அதில் ஒரு இது ஏதோ ஒரு பேர் வந்துட்டு எரர் வந்துடும், உங்களால் டவுன்லோட் பண்ணவே முடியாது. ஆனால் டெலிகிராம் அப்படி இல்லை. அது ஒரு கேலரி மாதிரி, இன்பாக்ஸ்ன்றது ஒரு கேலரி மாதிரி. நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி பல அம்சங்கள் இருக்குது, யாராலையும் ட்ராக்கும் பண்ண முடியாது. இப்போ அப்படியே கம் டு இந்த டெலிகிராம் வச்சு தான் இப்போ தாவேகா ஆட்சிக்கு வரதில் ஒரு பல ரகசியங்களை, பல மாஃபியா குரூப்புகளை கிரியேட் பண்ணி அதில் வன்முறைகளை தூண்டக்கூடிய செய்திகள் எல்லாத்தையுமே ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத கடந்த காலங்களில் நான் ஆதாரத்தோடவே போட்டிருந்தேன். டெலிகிராமில் எவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க, கொலை செய்கிற அளவுக்கு, கலவரத்தை தூண்டுற அளவுக்கு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. ஆலோரிச்சு நான் ஒரே ஒரு ட்வீட் போட்டார், ஜென்சி கலவரத்தை நான் தூண்டுவேன்னு சொல்லி போட்டார். அந்த ட்வீட்டை வச்சு மட்டுமே அந்த டெலிகிராம் குரூப்பில் எவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் நடந்துச்சுன்றதை நான் கடந்த கால பீரியடில் நான் போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு தேசிய தேர்வு முகமை இந்த நீட்டுக்காக எடுத்திருக்கிற இந்த முடிவை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுலேயும் அந்த டெலிகிராம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தி எடிட் பண்ணுற வெர்ஷன்ஸை நாங்கள் சரி பண்ணுறோம், 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் வச்சு சரி பண்ணுறோம், அது வரைக்கும் 23ஆம் தேதி வரைக்கும் தடை. அப்போ அந்த 23ஆம் தேதிக்கு அப்புறமா மறுபடியும் இந்த குழுக்கள்லாம் இயங்குமா? இந்த குழுக்கள் மறுபடியும் வேற ஏதாவது மருத்துவ நுழைவுத் தேர்வு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எவ்வளவோ நுழைவுத் தேர்வுகள் அரசு பணிகளுக்காக நடக்குதுல்ல, அதுக்கெல்லாம் இயங்கலாம். அப்படிதான் இது இருக்கு. சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணாமல் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஆப்பை தடை செஞ்சு ஒரு மறைமுகமான ஒரு பித்தலாட்ட ஊழலுக்கு இந்த துறையே போகுதுங்கிறதான் இந்த செய்தியோட வெளிப்படையாக தெரியுது. 22ஆம் தேதிக்குள்ளே இன்னும் என்னென்னலாம் அசம்பாவிதங்கள் நீட் தேர்வு நடந்து முடிக்கிறதுக்குள்ளே நடக்க போகுதுன்னு தெரியல. எப்படியும் வட மாநிலங்களில் நீட் தேர்வு மோசடிகள் நடக்க தான் போகுது. அதை இந்த அரசால் தடுக்கவே முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் தடுத்ததா வரலாறே கிடையாது. ஆக மொத்தத்தில் நீட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சாபக்கேடு.